A very good morning to you all, dear students. You are watching KG2 English class. Okay, இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் 3 letter words படிச்சுட்டு இருக்கோம். ரைட் பண்ணுறதுக்கு this that sentences, these those sentences படிச்சிருக்கோம். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? Are you ready students? Okay. நீங்கள் இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் பார்க்குறீங்க இல்லையா? என்னென்ன பிக்சர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். புக்ஸ் எங்கேம்மா இருக்குது? பேக் உள்ளே இருக்குது இல்லையா? இந்த பேட் எங்கே இருக்குது? கேஜ் உள்ளே இருக்குது. இந்த ரேபிட் கேட்டுக்கு உள்ளே இருக்குது இல்லையா? ஹேட்டுக்கு உள்ளே இருக்குது. இந்த பால் எங்கே இருக்குது? பாக்ஸுக்கு உள்ளே. இப்போ நீங்கள் பார்க்குற திங்ஸு, புக்ஸு, ரேபிட், பேட், இந்த பால் எல்லாம் எப்படி இருக்குமா? ஒரு புக்ஸ் வந்து பேக் உள்ளே இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன். புக்ஸ் ஆர் இன் த பேக். ஓகே. பால் எங்கே இருக்குது? பால் இஸ் இன் த பாக்ஸ். இன் அப்படின்னா உள்ள. சரியா? வேர் இஸ் த பேட்? பேட் இஸ் இன் த கேஜ். பேட் எங்கேம்மா இருக்குது? அந்த கூண்டுக்கு உள்ளே இருக்குது இல்லையா? சரி. இந்த ரேபிட் எங்கே இருக்குது? ஹேட்டுக்கு உள்ளே இருக்குது. இந்த ரேபிட் எங்கேம்மா இருக்குது? ஹேட்டுக்கு உள்ளே. அது ஒரு மெஜிஷியன் போட்டிருப்பாங்க இல்லையா? மேஜிக் பண்ணுறவங்களாம், அந்த மாதிரி ஒரு கேட். அது அந்த கேட்டுக்கு உள்ளே இருக்குது. இன். ஸோ இப்போது ஒரு திங்ஸு, ஒரு ஆப்ஜெக்ட்ஸு, இல்லை ஒரு அனிமல், பேர்ட், இதெல்லாம் உள்ளே இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன். ஐஎன், இன். இன் வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் வந்து நிறையா இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹையர் கிளாஸ் போகிறப்போ பார்த்துப்பீங்க. இப்போது நம்ம இதை யூஸ் ஆஃப் இன். இன் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஒரு திங்ஸ் வந்து ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயோ ஒரு இடத்துக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன். ஐஎன், இன். இப்போது இந்த கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இப்போது அந்த கேட் வந்து என்னமா இருக்குது? அந்த கேட் எங்கே இருக்குது பாருங்கள். கேட் வந்து இன் த பேஸ்கட். கேட் எங்கேம்மா இருக்குது? இன். இங்கே ஒரு நடு சென்டரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பால் எங்கே இருக்குது? இன் த பாக்ஸ். ஐஎன், இன். அந்த இன்னுக்கு என்ன ஸ்பெல்லிங்? ஐஎன், இன். ஓகே. இந்த ஃபிஷ் எங்கே இருக்குது? இதை வந்து நீங்கள் இந்த வாட்டர், இந்த வாட்டர் தண்ணிக்குள்ளே இருக்குது இல்லையா? ஸோ இந்த வாட்டர் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இந்த பவுல்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? இப்போது இந்த ஃபிஷ் எங்கேம்மா இருக்குது? உள்ளே இருக்குங்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? ஐஎன், இன். என்ன யூஸ் பண்ணணும்? உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஐஎன், இன். இந்த ரேட் எங்கேம்மா இருக்குது? அந்த ஹோல்க்கு உள்ளே இருக்குது இல்லையா? அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஐஎன், இன். ஐஎன், இன். ஓகே. இந்த பிரிஞ்சால் எங்கே இருக்குது? இந்த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னருக்கு உள்ளே இருக்குது இல்லை? அது ஒரு குக்கருக்கு உள்ளே இருக்குது, ஒரு பாத்திரத்துக்கு உள்ளே இருக்குது இல்லையா? அப்போ அதை என்ன செய்வோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐஎன், இன். கேட் இஸ் இன் த பேஸ்கட். பேஸ்கட்னா அது தூங்கும் இல்லையா? அந்த பேஸ்கட். ஃபிஷ் இஸ் இன் த வாட்டர் ஆர் இன் த பவுல். த ரேட் இஸ் இன் த ஹோல். த பிரிஞ்சால் இஸ் இன் த வெசல். வெசல்னு சொல்லலாம், குக்கர் எதுவாக வேணால் இருக்கலாம், உள்ளே தான் இருக்குது. சரியா? ஸோ உள்ள ஒரு திங்ஸு, ஒரு ஆப்ஜெக்ட்ஸு, இல்லை ஒரு அனிமலோ ஒரு பேர்டோ உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐஎன், இன். என்னம்மா யூஸ் பண்ணுவோம்? ஐஎன், இன். வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது இந்த டாய் எங்கேம்மா இருக்குது? யாரோ கொண்டு போய் என்ன செஞ்சுருக்காங்க? பெட்டுக்கு அடியில் போய் ஒளிச்சு வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இது எங்கே இருக்குது? பெட்டுக்கு அடியில் இருக்குது. இந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கண்ணாமூச்சி விளையாடுறாங்க போல். அதனால் எங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? டேபிளுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. சரி, அந்த கேர்ள் தான் அடியில் ஒளிஞ்சிருக்காங்க. இந்த டாக் ஏன் அடியில் போயிருக்காங்க? ஒருவேளை நிறைய கிராக்கர் சத்தம் கேட்டு பயந்து போய் சேருக்கு அடியில் போயிருக்காங்களோ? ஓகே.
இப்போது இந்த டாய் எங்கேம்மா இருக்காங்க? பெட்டுக்கு அடியில் வச்சுருக்காங்க. அடியில் அப்படின்னா அண்டர், ஒரு திங்ஸுக்கு கீழே வைக்கிறது. மேலே ஒரு திங்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே வைக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அண்டர். டாய் இஸ் அண்டர் த பெட். The girl is under the table. The girl is under the table. The dog is under the chair. The dog is under the chair. இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்? உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போது யூஸ் ஆஃப் அண்டர், எந்த மாதிரி இடத்துல, எந்த இடத்துல அண்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்டர் ஸ்பெல்லிங் என்னம்மா? UNDER, அண்டர். UNDER, அண்டர். வெரி குட். இப்போ பாருங்கள், இந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாங்க? காரில் ஏதோ சரி பண்ணுறாங்க. எங்கே சரி பண்ணுறாங்க? அண்டர் த கார். காரை கொஞ்சம் மேலே இப்படி ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கு கீழே படுத்துட்டு அதை சரி பண்ணுறாங்க, அடியில் படுத்துட்டு. அதுக்கு என்ன சொல்லுவோம்? அண்டர். த மெக்கானிக் இஸ் அண்டர் த கார். இந்த பாய் எங்கே இருக்கான்? அண்டர் த பாக்ஸ். த பாய் இஸ் அண்டர் த பாக்ஸ். இந்த கேட், ஸ்லீப்பி கேட் எங்கே தூங்குறாங்க? அண்டர் த சேர். த கேட் இஸ் அண்டர் த சேர். அதே மாதிரி அதனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இந்த டாகி கூட பாரு தூங்கின்னு இருக்கு இல்லையா? த டாக் இஸ் அண்டர் த டேபிள். த டாக் இஸ் அண்டர் த டேபிள். அப்போது அடியில் ஒரு திங்ஸுக்கு கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அண்டர். என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? அண்டர். அண்டருக்கு என்னம்மா ஸ்பெல்லிங்? UNDER, அண்டர். அண்டர்னா அடியில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்னு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆப்பிள் எங்கேம்மா இருக்குது? இந்த பாக்ஸ். ஆப்பிள் எங்கே இருக்குது? இந்த பாக்ஸ். பம்கின் எங்கே இருக்குது? அண்டர் த டெஸ்க். அண்டர் த பெஞ்ச். பெஞ்சுன்னு கூட சொல்லலாம். அண்டர் த பெஞ்ச். ஆப்பிள் எங்கே இருக்குது? இந்த பாக்ஸ். பம்கின் எங்கேம்மா இருக்குது? அண்டர் த பெஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட். பென்சில் எங்கே இருக்குது? இந்த பாக்ஸ். பென்சில் எங்கேம்மா இருக்குது? இந்த பாக்ஸ். அப்போ அந்த ஸ்கேல் எங்கே இருக்குது? அண்டர் த சேர். அந்த ஸ்கேல் எங்கேம்மா இருக்குது? அண்டர் த சேர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த க்ளூ எங்கே இருக்குது? இந்த பேஸ்கெட். க்ளூ எங்கேம்மா இருக்குது? இந்த பேஸ்கெட். ஷார்ப்னர் எங்கே இருக்குது? ஷார்ப்னர் பாருங்கள், ஷார்ப்னர் அண்டர் த டேபிள். ஷார்ப்னர் எங்கேம்மா இருக்குது? அண்டர் த டேபிள். வெரி குட். நெக்ஸ்ட், வேர் இஸ் த பேட்? த பேட் இஸ் in the box. Where is the bat? The bat is in the box. Okay, அப்போ ball எங்கே இருக்கு? Very good. The ball is under the table. The ball is under the table. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னுனா உள்ள, அண்டர்னா எங்கே இருக்குது? எந்த இடத்துல நீங்கள் அண்டர் யூஸ் பண்ணணும்? ஒரு திங்ஸ் வந்து அடியில், ஏற்கனவே மேலே ஒரு டேபிளோ சேரோ இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ்க்கு அடியில் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அண்டர். UNDER, அண்டர். வெரி குட். ப்ரிப்போசிஷன் முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிக்சர்ஸை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இன்றைக்கி என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்துடலாம். ரெடியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு உங்களோட 4 லைன் நோட், தட் இஸ் ஒரு இங்கிலீஷ் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் லைன் ட்ரா பண்ணி அந்த பேஜை டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். CAP, cap. CAP, cap. குட். இன்னொரு வாட்டி எழுதிக்கலாம். CAP, cap. குட். எழுதுகிறப்போ சொல்லிகிட்டே எழுதுங்க. எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டேட் எழுதிக்கோங்க மறக்காமல். NAP, nap.
N-A-P, nap. N-A-P, nap. Good. Next. T-A-P, tap. T-A-P, tap. T-A-P, tap. Next word. எழுதுறப்போ மறக்காமல் சொல்லிகிட்டே எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வேர்ட் வந்து ஈஸி மறக்காமல் இருக்கும். சரியாம்மா? M-A-P, map. M-A-P, map. மேம் வந்து ஹெட்டிங் எழுத மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் மறக்காமல் எழுதிடுங்க. ஏபி 3 letter words. 3 letter words. நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் ஹெட்டிங் எழுதிருங்க. ஓகேவாம்மா? ஹெட்டிங்கும் டேட்டும் மறக்காமல் எழுதிருங்க. Okay, AP 3 letter words. CAP, cap. NAP, nap. TAP, tap. MAP, map. Good, very good students. Okay, இப்போ உங்களோட இங்கிலீஷ் அந்த பிக் புக் இருக்கு இல்லையா, அந்த புக் பேஜ் நம்பர் 23. அதில் ஃபஸ்ட் லைன் ஓப்பன் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் லைனில் வந்து டாட்டட் லைனாக இருக்கும். நீங்கள் அதில் ட்ரேஸ் பண்ண வேண்டாம். அந்த லைனை அப்படியே குவிட் பண்ணிவிடுங்க, விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 2 லைனில் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். இதில் மட்டும் கொஞ்சம் கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதுங்க. நம்ம நோட்டில் எப்படி எழுதி பழகணுமோ தயவுசெய்து அதே மாதிரி எழுதி பழகுங்க. இதில் ஓப்பன் லெட்டரில் மறுபடியும் எழுதுனீங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வேகமாக எழுத வராது. அதனால் நீங்கள் நோட்டில் எப்படி பழகிருக்கீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. CAP, cap. NAP, nap. TAP, tap. MAP, map. இந்த கர்சிவ் வந்து எழுதி பழக தான் உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வரும். புக்கில் ஓப்பனில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களும் அப்படியே எழுதுறீங்கன்னு தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். கர்சிவ் பேட்டர்ன்லேயே எழுதி பழகுங்க. ஓகே, அதுக்கு கீழே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வேர்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து NAP, nap. மேம் லைன் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து TAP, tap. அடுத்து CAP, cap. அடுத்து MAP, map. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணி கரெக்டான பிக்சரோட மேட்ச் பண்ணுங்கள். டியர் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற ஹோம்ஒர்க்கை நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் மெயில் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் எஃபர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கூட பிள்ளைங்க வந்து அந்த வேர்ட்ஸ் எழுதுகிறப்போ சொல்லிக்கிட்டே எழுதுகிறாங்களான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். கவனம் இல்லாமல் எழுதுகிறப்போ அந்த வேர்ட்ஸ் அவங்க மறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு 1-2 பேர் தான் கொஞ்சம் அந்த MN எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காங்க. அது பரவாயில்ல, அது அவங்க எழுத அவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துடும். ஸோ அவங்க எழுதுகிறப்போ கரெக்டாக அந்த லெட்டர்ஸை சொல்லிகிட்டே எழுதுகிறாங்களான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்குள்ளே ஒர்க் முடித்த உடனே அதை ஒரு ஸ்னாப் எடுத்து edustar.kg@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் பேரண்ட்ஸ். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் உள்ள ஒர்க்கெல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரொம்ப பத்திரமா வீட்டில் இருங்க. ஏன்னா இப்போ அடுத்து நமக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, அந்த ஃபெஸ்டிவலுக்காக நீங்கள் வெளியில் போகிறப்போ, ஷாப்பிங்காக நீங்கள் வெளியில் போகிறப்போ ரொம்ப பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.